வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு வாழைப்பூ வச்சு ஒரு அருமையான வடை ரெசிபி தான். இது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா தயார் பண்ணிக்கணும். ஒரு 6-7 பல் பூண்டி வாசனைக்கு, இந்த பூண்டு வாசனை பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி. சோம்பு 1 ஸ்பூனு அதை போட்டு, அது கூட நான் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு, அதையும் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதையும் கலந்து, அதுக்கு தேவைக்கு தக்கன உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா தூள் உப்பு போட்டாலும் சரி. உப்பும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் பருப்புகள் தென்படணும். அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். நல்லா எல்லா பருப்பையும் அரைச்சிக்கங்க. நான் எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸு பூவில் பாதி பூ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே பூவெல்லாம் நல்ல நரம்புகள், அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியையும் எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி, மோர் இருக்குது பார்த்தீங்களா, மோரில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மோரில் போட்டேன். மோரில் ஏன் நமக்கு போடுறோம்னா கருத்து போயிடும். அதுக்காக தான் மோரில் போடணும். லேசாக வாழைப்பூக்குன்னு ஒரு லேசாக துவப்புத்தன்மை இருக்கும். அந்த துவப்புத்தன்மையும் தெரியாது இந்த வாழைப்பூ வடையில். அதுக்காக தான் நம்ம போடுறது. இதில் கரம் மசாலா வாசனை பிடிக்கிறவங்க பட்டை கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். நல்ல ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு, தேவைக்கு தக்கன கருவேப்பிலை, மல்லி இலை, இது மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் அரை பூக்கு 200 கிராம் பருப்பு கரெக்டாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் பருப்பு குறைச்சிட்டு நீங்கள் வாழைப்பூவை போட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, வடை தட்டை வராது. அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு செய்யும் பொழுது அப்படியே உதிர்ந்து போயிடும். அதுக்காக அரை பூக்கு கரெக்டாக 200 கிராம் பருப்பு சரியாக இருக்கும். இதை நம்ம தேவைக்கு தக்கன சின்ன சின்ன உருண்டையாக முதல்ல நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோம்னா, எண்ணெய் காஞ்ச உடனே தட்டி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு நடு உள்ளங்கையில் வச்சு சின்ன சின்ன வடைகளாக வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே பொரித்து எடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வாழைப்பூ கூட்டு நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்படியும் பிள்ளைங்களுக்கு ஒரு ஈவினிங் டைம் வாழைப்பூவும் கொடுத்த மாதிரி இருக்கும். நல்லா மசால் வடை சாப்பிட்ட டேஸ்ட்டும் இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். இதே மாதிரி எல்லா வடைகளையும் செஞ்சு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க. நல்லா வேக விடுங்க. மிதமான தீயிலே வேக விடுங்க. அப்போ தான் நல்லா வெளியிலேயே வேகும், உள்ளேயும் நல்லா வெந்து கொடுக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம டீ டைம் ஸ்நாக்காக கூட நம்ம வாழைப்பூ வடை செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. வாழைப்பூ உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இதனுடைய துவப்புத்தன்மை சுகருக்கும் நல்லது. பெண்களுக்கு முதல்ல யூட்ரஸில் எந்த கோளாறும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வாழைப்பூவை அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துக்கணும். வாழை மரம்ன்றது அது காய் கனி எல்லாமே நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதுலேயும் வாழைப்பூங்கிறது ரொம்ப நல்லது. மொறுன்னு இந்த கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க வடையை. இதே போல் எல்லா மாவையும் நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டோம்னா கிறிஸ்பியான வாழைப்பூ வடை தயார். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் முழுவதுமாக கடலைப்பருப்பே வேண்டாம்னா கூட ஒரு அரை கப்பு பட்டாணி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்பும் அரை கப்பு கடலைப்பருப்பு சேர்த்து கூட செய்யலாம். ரொம்ப மொறுன்னு இருக்கும். அருமையான வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.